Taste the Daily. மத்திய பட்ஜெட்டில் நெசவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் நெசவு தொழில் வளர்ச்சிக்கோ பட்டு நெசவுக்கோ நிதி ஒதுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசு வஞ்சித்துள்ளதாகவும் காஞ்சிபுரம் நெசவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ காப்பீடு எந்தவிதமான அறிவிப்பும் இல்லை. நெசவாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், அது குறித்தும் எதுவும் இல்லை. ஓய்வூதியம் என்பது மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது. 60 வயதை கடந்த நெசவாளிகள் வாழ்க்கையினுடைய கடைசி வறுமையினுடைய ஓரத்தில் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பில் சைபராக இருக்கிறது. எனவே சமூக பாதுகாப்பும் இல்லை, தொழில் பாதுகாப்பும் இல்லை, தொழிலாளர் பாதுகாப்பும் இல்லாத இந்த பட்ஜெட் நெசவாளிகளை கைவிட்ட ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட். ஏறதுனால நம்ம கைத்தறி பட்டு நெசவு ரொம்ப பாதிக்கப்படுது. உற்பத்தியை குறைக்கிறாங்க. உற்பத்தியை குறைக்கும்போது குடும்ப வருமானன்றது குறைஞ்சி குடும்பம் மேலும் மேலும் நலிவடைஞ்சு போயிட்டே இருக்குது. அந்த அந்த உற்பத்தியை குறைக்கிற காலத்தினால நம்ம இன்சூரன்ஸில் நாம் சேர்ந்து இருக்கிறது நம்ம தடைப்பட்டு போகுது. அந்த இன்சூரன்ஸ் தடைப்பட்டு போய் திரும்பவும் சேர்ந்து சேர்கிறதுக்கு எல்லாம் உண்டான காரணமே இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த ஒரு சூழ்நிலை உற்பத்தியை தொடர்ந்து கொண்டு வரத்துக்கான ஏற்பாடுகளை அரசு கவனம் கொள்ளணும்.